ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு கூழ். வெயில் காலத்துக்கு ஏற்ற பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் பாருங்கள் சாம அரிசி, இது நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. அதில் நான் 1 கப் அளவு தண்ணி விட்டு முதல்ல குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது சாம அரிசி. வெயிட் போட்டு 2 விசில் வச்சு நான் வேக வச்சுட்டேன். பாருங்கள், ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பாருங்கள். இது ரொம்ப குழையக்கூடாது, ஓரளவு வெந்திருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவு இருக்கணுங்க. பாருங்கள், குழையக்கூடாது, இந்த அளவு வெந்திருக்கணும். இதுக்கு நான் 1 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மண் பாத்திரம், அதாவது எதில் நம்ம கூழ் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இன்னும் 1 கப் தண்ணி நான் அந்த குக்கரையே கழுவி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கூழ் செய்கிறதுனால கொஞ்சம் இது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் எப்படியும் நம்ம ராகி சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த ராகி பாருங்கள், இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ராகி. நான் வந்து முதல் நாள் ராத்திரியே இதை நான் வந்து ஊற வச்சிட்டேன், தண்ணியில் ஊற வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா காலையில் நல்லா புளிச்சிருந்தது. இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அரிசி நல்லா கொதி வந்த பிறகு இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து சீக்கிரம் திக்னஸ் கொடுத்துரும், சீக்கிரம் திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இன்னும் ஒரு கப் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். மொத்தம் இதில் நம்ம 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்து இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தான். நான் இதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு மீடியம் லோவில் வச்சு நீங்கள் அதை வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. எந்த அளவு திக்காக வந்திருக்கு பாருங்கள். ராகியும் முக்கால் பதம் வெந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் இருக்கும், கண்ணாடி பதத்துக்கு இருக்கும். இது வந்து வெந்துருச்சு, ராகி வெந்துருச்சு அப்படின்னா அது இந்த கலருக்கு மாறும். பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசியும் 3 டேபிள் ஸ்பூன் ராகியும் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவு வந்திருக்கு. இது பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு, ராகியும் நல்லா வெந்துருச்சு. இந்த திக்னஸில் தான் நமக்கு ராகி கூழ் இருக்கும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது நான் மண் பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் சாதாரண எதில் நீங்கள் பண்ணணுமோ அதில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு குறையட்டும். பாருங்கள், ஓரளவு சூடு குறைஞ்சிருக்கு. இப்போ நான் நல்லா ஒரு 2 கப்பு தயிர் அதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பசுந்தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போது சின்ன வெங்காயம், நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். வெயில் காலத்துக்கு ஏற்ற பெஸ்ட்டு டிஷ்ஷுங்க இது. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சுகருக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.